வேளாண்ல வந்து நாங்கள் 5 பேரும் பார்த்துட்டோம். வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பெண்களுக்கு புடவையா இருக்கட்டும், லெஹங்காவா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தான் இருக்கீங்க. சிறு படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரையாற்ற நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன். எனவே அவர் மீது அளவு கடந்த அன்பும் உண்டு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதைத் தொடர்ந்து கில்டு அசோசியேஷனுடைய தலைவர், ரத்தத்திலேயே வந்து சினிமா ஊறியிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறை வள்ளல் ஜாம்பவான் திரு மதிப்பிற்குரிய ஜாக்குவார் தங்கம் அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். செயற்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் பிஆர்ஓ யூனியன் தலைவருமான திரு விஜயமுரளி அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரக்கிறேன். நடிகை, இளம் நடிகை ஷார்மிஷா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஆர்ஆர் அண்ணன் அவர்களையும், ஜெனிஷ் அண்ணன் ஆக்ஷன் ரியாக்ஷன் கம்பெனி அவர்களையும் சரி, இன்னும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், திரைத்துறை ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள், அனைவரையுமே வருக வருக என வரவேற்று எனது சிறப்புரையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். டைரக்டர் ஜெயகாந்தன் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம் எனக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தார். அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளோ நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும். இடையில வந்து நிறைய வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறை சார்ந்து. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை, சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்தில் படம் எடுக்கலாம் சார் அப்படிம்பாரு. அது எப்படி சார் பண்ண முடியும்னா, சார் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டார். இது ஒரு 3வது படமாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனுடைய படத்தினுடைய சாங்கும் சரி, அதனுடைய ட்ரெய்லரும் சரி. அவர் இந்த பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா என்னுடைய திறமைகள் அவ்வளோ நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இது மாதிரி இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும். லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படமும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு. ஏன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்துருக்கணும். இந்த பட்ஜெட் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சொன்னால் நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க, பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படிங்க நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கனாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணுனாலே இவ்வளோ பணம் வேணும். அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம ட்ரெய்லராகவும் ஆடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ விரைவில் திரையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும். எதுக்காக வந்து ஆடியோ லான்ச்செலாம் சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம். அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்கே வேணும், அவர்களுடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும். ஏன்னா சங்கங்கள் நல்லா இருந்தால் தான் சினிமா துறை நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை சொல்லியிருந்தோம் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாவம் நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு முரளி ராமநாதன் சார். அதனால் வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறார். கலை உலகத்தில் பெரும் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கார். சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நிறையா ஒரு பக்கம் கில்டு சங்கத்தில் அவர் ஒரு போராளி, அவர் போராடிட்டு இருக்கிறாரு, அவர் ட்ராக்கு தனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, அதனை அனுசரித்து இன்னைக்கு திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்காரு. தலைவர் தானேங்க, அவர் எப்படிங்க தனி மனிதனாக போராடுவார்? இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்குது. அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். பல சிக்கல்கள், பல இன்னல்கள், முரண்பாடான கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும். உடம்புல சரியில்லை, நான் வந்து ஒரு 6 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாரு, ராஜா இது மாதிரி இருக்குது ஹெல்த்து. அதையும் பொருள்படுத்தாமல், சார் சிறு படம் சார், சிறு படம்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு நண்பர் என்கிட்ட சண்டை போட்டார். சிறு படம்னு சொல்லாதீங்க, சொல்லி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. ஏழைன்னா சொல்லணும், அவன் கோலன்னா சொல்லணும், பணக்காரன் சொல்லணும். சிறு படம் தான். அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனுடைய மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதா சொல்லலாம். சிறு படம் தான். அவை நசுக்கப்படுகிறது. திரையரங்கில் இல்லையா? இல்லை.
ஸோ அதுதான் அது அதையும் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறாரு. அதனால் தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் இங்கு வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான சினிமா பிரபலங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது, வர முடியாதனால அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயக்குனர் ஜெயகாந்தன் மாதிரியான இயக்குநர்கள் நிறைய இந்த சினிமாவில் மறைஞ்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வெளியில் வரணும். அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. இது மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுங்க. நம்ம பெரிய படத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த மீடியா மேலே பெரிய வருத்தம் இருக்குங்க. மீடியா மேலே பெரிய வருத்தம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷோ போச்சு, அதில் எவ்வளோ மீடியா வெளியில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை, போயிட்டாங்க. ஏன்னா அங்கே ஃபேம் பார்க்குறாங்க, யார் ஆர்டிஸ்ட்டு, பெரிய படமா, பெரிய படம்லாம் ஊற்றிட்டு நிற்கிதே, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சின்ன படங்கள் தானே தேட்டரை காப்பாற்றிட்டு இருக்கு. சின்ன படங்கள் தானே இது மாதிரி பிரசாத் லேப் மாதிரியான ஒரு ஸ்டூடியோவை இன்னும் ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கு. பெரிய படங்கள் வரணும்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு சினிமாவில் கடந்த 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் இயக்குனர் திரு ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு நண்பர்களை வாழ்த்துவதற்கும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கும் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் பெரிதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து நிறைய பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களுக்கு நான் வழிவிட்டு என்னுடைய சிறப்புரையை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியாத்துறை நண்பர்களும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய இதய துடிப்பு அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு தான். இந்த ஒரு நிகழ்வுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த படம் திரையரங்குகளில் ஒரு பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம். தயாரிப்பாளரும் நடிகரும் இயக்குனருமான விஆர்ஆர் அவர்களே, அப்புறம் இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய நண்பர்களே, அன்பர்களே, வி ராஜா அவர்களே, ஜெயகாந்தன் அவர்களே, இந்த டைரக்டரே மியூசிக்கு, பாட்டு, அப்புறம் அவரே தயாரித்து பண்ணியிருக்கார் எல்லாமே. அதனால் அடுத்த டி ராஜேந்திரன் சொல்லலாம். ஆனால் அவர் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாருன்ட்டு ராஜா அவரோட ஃப்ரெண்டு கூட இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. ஸோ ஒரு நல்ல நண்பன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த படம் நல்ல பெரிய வெற்றி அடையும். பொதுவாக இங்கே ராஜா பேசும்போது அவரோட ஆதங்கத்தெல்லாம் சொன்னார். இந்த ஆதங்கம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதுக்கு தான் நம்ம தலைவர் இப்போ கவர்மெண்ட்டில் முதல்வரை பார்த்து கிட்டத்தட்ட தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ மானிய குழுவுக்கு ஆளுங்களை போட்டு இப்போ திரைப்படங்களை பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 2015 22 வரைக்கும் கவர்மெண்ட் நமக்கு மானியம் கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவித்து இன்றைக்கி குழு போட்டிருக்கிறாங்க. அதுக்காக படம்லாம் பார்க்க போகிறாங்க. அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் ராமசாமி அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ கலைஞர் ஒரு விழா நடத்தினாங்க. நம்ம சங்க சார்பில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சேர்ந்து நடத்தினதில் இப்போ சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. திருவள்ளூர் முன்னாடி குத்தம்பாக்கம் பக்கத்தில் 500 கோடி ரூபா செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்க போகிறாங்க. அதில் சிறு முதலீட்டு படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் முதல்ல பெரிய படம், சின்ன படம்லாம் யாருமே பேசாதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரே கேமராவில் தான் எடுக்கிறோம். சிறு முதலீட்டு படம், பெரிய பட்ஜெட் படம் வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ராஜா சொன்ன மாதிரி இன்றைக்கி பெப்சி தொழிலாளிகளையும் சரி, தேட்டரையும் சரி, எல்லாரையும் வாழ வச்சிட்ருக்குது இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான். ஒரு வருஷத்துக்கு 250 படம் வருது. அந்த படங்கள் ஒரு 15 20 படம் தான் பெரிய படங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டர் ஓரியன்டல், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்க படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 படம் அந்த மாதிரி போயிடும். மீதி 225 படமே இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல மக்கள் ஆர்வமாக இருக்கணும். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? போஸ்டர் பார்க்குறீங்க, பேப்பர் விளம்பரம் பார்க்குறீங்க, டிவி விளம்பரம்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நடிகர், அதாவது யாராவது இருக்க அந்த 12 நடிகர்கள் படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல்
நீங்கள் உங்களுக்கு விரும்பின தேட்டரில் வந்து நீங்கள் விரும்பின டிக்கெட்டில் படம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி படங்களை வாழ வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதே சமயம் இன்றைக்கி திரைப்படங்களுக்கு வந்து புதிய புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்குது வியாபாரத்துக்கு. அதுக்கான வழிகளையும் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்லலாம் வந்து தெருக்கூத்தாக இருந்தது, அப்புறம் நாடகமாக வச்சு, சினிமா வச்சு, சினிமா டிவியில் வந்துச்சு, அப்புறம் கேசட்டில் வந்துச்சு, இப்போ ஓடிடியில் வருது, அடுத்து மொபைலில் வருது, இப்படி நிறைய விரிவாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு படங்களை நல்லா செலக்ட் பண்ணி படங்களை பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி வந்து கதைகளை செலக்ட் பண்ணும்போது அவார்டுக்குன்னு சில படம் வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருது குவிக்கிறதுக்கான படம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு வந்து நம்ம விருதெல்லாம் கிடச்சுன்னா நல்ல நல்ல கதைகளை உருவாக்கி அவங்க வந்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இவர் பின்னாடி நிற்கிற அந்த படக்குழுவின் அத்தனை பேருமே இவருக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொல்லும்போது கைத்தட்டும் போதே தெரிஞ்சது. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டோ இல்லை வந்து சாங்கை பார்த்துட்டோ கைத்தட்டுறது முக்கியம் இல்லை. தேட்டரில் போய் படம் தொகுப்பாளினி முதல்ல சொன்னாங்க முதல்ல வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ வந்து கார்த்திக்னு பேர். நம்ம வெங்கட்னு ஒரு பிஆர்ஓக்கிட்ட தான் அவர் அசிஸ்டண்டாக இருந்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு. அவர் குருநாதரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு சால்வை போடுங்க. வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட திரு வெங்கட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாங்க எல்லாரும். இந்த அரங்கமே உங்களுடைய கைத்தட்டலால தான் பாசிட்டிவா மாறப்போகுது. எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துங்க பார்க்கலாம். இந்த எப்பயுமே விழா நடத்துகிறவங்கள வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து விஐபி வருவாங்க, சால்வை போடுவோம், செய்வோம், அப்புறம் விழா நடத்துவோம், மறந்துடுவோம். ஸோ வந்து இந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் ஜெயகாந்தன் அவர்களுக்கு நமது தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்மளுடைய டைரக்டருக்காக. அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்க வி ராஜா அவர்களுக்கு ஜாக்குவார் தங்கம் அவர்களை சால்வை அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் எல்லாரும். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. அதனால் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா சிறப்பாக ஓடணும், விருதுகளை குவிக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. முதல்ல திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மேடை பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் அனைவரையும் வணங்கிக்கிறேன். ராம் கம்பர் எங்கள் கிராமத்தை சேர்ந்தவன் நம்ம ஜெயகாந்தன் அழைச்சிட்டு வந்து என்னட்ட அறிமுகப்படுத்தினார். எங்கள் கிராமத்தில் இந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான உதவிகளை பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்கள் கிராமத்துக்கு பக்கத்து ஊர் தான் சிறுகாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் அந்த ஜெயகாந்தன் பிறந்ததுன்ட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்குமே சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அந்த கிராமம். நீங்கள்லாம் போனீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கும் அந்த டைரக்டரோட பிறந்த ஊரில் வந்து சாலை வசதிகள் கிடையாது, பஸ் போக்குவரத்து கிடையாது. அந்த ஏரியாவில் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படுற ஏரியாவிலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாதனை தான் அது. ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எல்லா இடத்துலையும் வன்முறை, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த காதல் திருமணங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கடுமையான வன்முறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு எளிமையாக, அதை இப்போ தான் பார்த்தேன் ஒரு 4-5 நிமிடம், ரொம்ப எளிமையாக அந்த விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாருன்னு கட்டாயமாக நம்புகிறேன். அந்த மாதிரி உழைக்கக்கூடியவங்கள நல்ல ஒரு காலத்தில் திரைப்படங்கள் தான் வந்து நல்ல கருத்துக்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்குச்சு. இன்றைக்குமே வந்து ஆளுமைங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு திரைப்படம் சாராத ஆளுமை கிடையாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை எல்லாரும் ஆதரிக்கணும், எல்லா தியேட்டர்லேயும் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ஒரே படம் வந்து 10 தியேட்டரில் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலேயே பார்வையாளர்கள் குறைஞ்சி போயிடுச்சு. ஏன்னு கேட்டால், நான் படிக்கிறப்ப காலேஜ் படிக்கிறப்ப ரோஜா படம் வந்தது, தொடர்ந்து 40 நாள் பார்த்தேன். அது 180 நாளோ 200 நாளோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி வந்து தியேட்டர்கள் குறைவாக இருந்தப்போ நிறையா ஓடிச்சு. இப்போ ஒரே ஊரில் 10 தியேட்டரில் படங்கள் எடுக்கிறாங்க. அதனால் 5 நாள் 6 நாள் கூட ஓட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல கருத்துள்ள படங்களை மக்கள் வரவேற்று இந்த மாதிரி எளியோருக்கு நல்ல ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. நன்றி ஐயா. கருங்குளத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்த வி ராஜா அவர்களுக்கும் டைரக்டர் இசையமைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உடல்நலை கருதி சாயங்காலம் சொன்னேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு. அப்போது ராஜா சொன்னார் சிறு படமாக இருக்குது, கொஞ்சம் சப்போர்ட்டு வேணுங்கிறது. கண்டிப்பாக சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எப்பவுமே இருக்கும், கூட இருக்கும். என்னென்னா ஒரு விஷயந்தான் வந்து சிறு முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, நம்ம ரிலீஸை வந்து பக்காவாக பிளான் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம், அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும். பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது நம்ம இன்றைக்கி வந்து ராஜா வந்து ஒரு ஆதங்கமாக பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம உண்மையை ஒத்துக்கணும். பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது தியேட்டர் அதிபர்கள் எல்லாருமே அந்த படத்தை தான் நாடி போகிறாங்க, சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் நல்ல படம் எடுங்கன்னு மட்டும் நம்மளை சொல்லுவாங்க. நாங்கள் நல்ல படம் தான் எடுத்துகிட்ருக்கோம், தயாரிப்பாளர்கள் நல்ல படம் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களோடைய வந்து ட்ரெய்லர்ஸ் போடுவாங்க. இன்றைக்கி எந்த தியேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க? அவங்க போடுறதில்ல. ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தது. இந்த காலத்தில் அது கிடையாது. இப்போ இருக்கிறவங்க வந்து தியேட்டர்களில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாமே கமர்ஷியல். இந்த படங்களால் டிக்கெட் போகணும்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டால் அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் உரிமையாளர்கள் அவர்கள் தேட்டர்களை காப்பாற்ற முடியாது. சினிமாவால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அவங்க விளம்பரங்களை நம்பி போயிட்டுருக்காங்க. அதை இன்டர்வலில் போட்டுட்டு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் போடுறதில்ல. ஏன்னா ஒரு டிவி சேனல் எடுத்தாலுமே ஒரு காலத்தில் வந்து நம்மளோட ட்ரெய்லர் டைம்னு ஒன்று இருக்கும். இன்றைக்கி எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெய்லர் டைம் பார்க்குறீங்க? ஒன்லி சோஷியல் மீடியா இது மாதிரி போயிட்டுருக்கறனால தான் சிறு முதலீட்டு படங்கள் நசுக்கப்படுகிறது. ஏன்னா விளம்பரம்ங்கிறது ஒரு முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது நம்ம படம் வெளியில் வருதுங்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சால் தானே நம்ம படத்துக்கு வருவாங்க. நல்லது கெட்டது ஓடுது ஓடாததெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு சரியான படம் வருது, சரியான தியேட்டர்களில் கிடைக்குது, சரியான ஷோ கிடைக்குதா இருந்தால் இது கண்டிப்பாக எல்லா சிறு முதலீட்டு படங்களும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா எங்கள் கம்பெனி எங்கள் அப்பா வந்து எடுக்கும்போது எல்லாமே சின்ன படங்கள் தான். ஏன் ஓடுச்சு, எப்படி ஓடுச்சு? இதே மாதிரி தான் ஓடுச்சு. விளம்பரங்கள் கரெக்டான நேரத்தில் அதோட புரிதலோடு அதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது. எல்லாரையுமே குறை சொல்லும்போது நம்மளும் அதை புரிஞ்சு படத்தை வெளியிட்டால் இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். எல்லா படத்துக்கும் வியாபாரம் உண்டு. நம்ம தான் வியாபாரத்தை உருவாக்கணும், தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இந்த மேடையில் இன்னொன்று வந்து டைரக்டர் வந்து அவரே இசையமைப்பாளர். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஆமாம் லிரிக்ஸு அதான் போடணும். லிரிக்ஸு எல்லாமே வந்து ஒரு கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது. அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் வந்து வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக திரைப்பட நடிகை. ஹாய், ஹலோ, திஸ் இஸ் ஷார்மிஷா. ஸோ கருங்குளத்தான் ஃபிலிம்காக சாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷஸ் சொல்லிடுறேன். ஸோ நல்லா படம் பண்ணியிருக்காங்க, பண்ணணும். சின்ன பட்ஜெட் இல்லாமல் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும். ஸோ விஷஸ் சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த கருங்குளத்தான் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஆல் சார். அண்ட் இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும் சாருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அவர்கள் பல வருடங்களாக திரையுலகத்தில் தன்னை தக்க வைத்துக் கொண்டு தன்னை பல பரிமாணங்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் அவர். மேலும் பல ஆளுமைகள் திரைத்துறை மற்றும் அது
சாராத பல ஆளுமைகள் இந்த மாரி அலங்கரிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் சில நொடிகள் மட்டும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சிறு முதலீட்டு படங்களை முடித்து திரைக்கு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோன்றது ரெகுலராகவே எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது நம்ம மைண்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு விஷயம், முதல்ல கண்டென்ட் எவ்வளோ யூனிக்காக தரமாக எடுக்கணும், அது எந்த டைமில் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி வெளியே கொண்டு வரணும். அது டைமிங் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபாலோ பண்ண இந்த படத்துக்கும் எங்களோட சஜஷன் அதுதான். கரெக்டான முறையில் வெளியே வந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு எங்கள் தரப்புலையும் என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். தென் இந்த விழாவில் என்னை இணைத்த எனது அருமை நண்பர், நல்ல மனதுக்காரர் திரு ராஜா அவர்கள், தயாரிப்பாளர், நடிகர், இந்த பரிமாணங்களை தாண்டி மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர். சிறிய முதலீட்டு படங்கள், சிறிய படங்கள்னு சொன்னால் அவருக்கும் கோவம் வரும். ஏன்னா நாங்களும் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். சிறு முதலீட்டு படங்கள் தான், சிறிய படங்கள் பெரிய படங்கள். சிறு முதலீட்டு படங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த தயாரிப்பாளர்கள் காக்கப்பட வேண்டும். ஏன்னா சிறு முதலீட்டு படங்கள் மூலமாக தான் திரைத்துறைக்கு பெரிய வருவாய் இன்னைக்கு ஊழியர்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதில் தான் சர்வே பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அவருடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றி. தொடர்ந்து நல்ல படங்களை சரியான முறையில் வெளியே கொண்டு வந்து அதை வெற்றி பெற வச்சு தயாரிப்பாளர்களை ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு எங்களோட பங்களிப்பு இருப்போம். ஊடக நண்பர்கள் இதுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் இந்த படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் திரு VRR அவர்களை சிறு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள நல்ல கைத்தட்டலோடு அழைக்கலாமா? அவரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப உத்வேகமாக இருக்குது சார். ரொம்ப அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க நீங்கள் சார். உங்களை பார்க்கும் போதே எனர்ஜி பாஸ் ஆகிடுச்சு எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். தம்பி ராஜா இந்த படத்துக்காக நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு வரணுன்னு என்னாரு. அவர் சொன்னால் எங்கே வேணால் வருவேன் இன்ஷா அல்லாஹ். 2 விஷயங்கள் நான் மீடியாவுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்றதெல்லாம் இல்லாமல் கண்டென்ட் ஸ்ட்ராங் பேஸ்டாக வச்சு நல்ல ஒரு படைப்பு படைத்தா நிச்சயமாக அந்த படம் வெல்லும். அதே மாதிரி இப்போ ரிலீஸ் சைடில் வந்து தலைவர் முரளி சாருடைய நேரம், அவங்க அப்பா இருந்த நேரத்தில் வந்து மிருகங்களை வச்சு படம் பண்ணி அவர் பெரிய அளவில் ஜெயித்தார். அதற்கு பிறகு அவர் தலைவராக இருக்கும்போது கலைஞர் டிவி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த நேரத்தில் சன் டிவி நிறைய காம்படிஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் சின்ன சின்ன படங்களும், அதாவது சொல்லப்போனால் ஒரு புது ஹீரோயின் படமே பல லட்சம் ரூபாய்க்கு சேட்டலைட் விற்ற காலம். அதில் நானும் மகிழ்ந்தேன். நிறைய தயாரிப்பாளரும் நல்லா இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி சேட்டலைட் விட டிஜிட்டல் பெரிய லெவலில் வந்துருச்சு ஓடிடி மார்க்கெட். ஸோ அந்த படத்துக்கு வந்து அவங்க ஹீரோயினை பார்க்குறது கிடையாது, ஆர்டிஸ்ட் பேஸ்ட் பார்க்குறது கிடையாது, எதுவுமே பார்க்குறது கிடையாது. கண்டென்ட் மட்டும் உலக அளவில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா, மவுட்டாக் இருந்துச்சுன்னா அந்த படத்துடைய வேல்யூ கோடி லட்சங்கள் கிடையாது. இன்றைக்கி பப்ளிசிட்டி ரிலீஸ் சைட்டில் பார்த்தீங்கன்னா 1/4 பேஜ் பப்ளிசிட்டி வருது. அது வந்து ரஜினி சாரோடைய படத்துக்கும் என்னை மாதிரி படத்துக்கும் சின்ன படத்துக்கும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான் 1/4 பேஜ் டெய்லி. அப்போ அந்த காலத்தில் இல்லை, 2018-19 வரைக்கும் 14,500 ரூபா பர் டே பப்ளிசிட்டி டே ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொடியூசருக்கு செலவு. இன்றைக்கி அது கூட கிடையாது. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. போஸ்டர்ஸ் இன்றைக்கி ஓட்டுறதுக்கு இடம் இல்லை சிட்டியில். ஸோ அதனால் போஸ்டர்ஸும் இன்றைக்கி ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. படங்கள் மட்டும் நல்ல படைப்பு கொடுத்தா அந்த எந்த நடிகன் படமாக இருந்தாலும் அது குவாலிட்டி பேஸ்டாக இருந்து கதைக்களம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் நிச்சயமாக வெல்லும். இன்றைக்கி இந்த ஓடிடி மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நிச்சயமாக அந்த மாதிரி லெவலில் இந்த கருங்குலத்தான் படம் சாங்ஸ் பார்த்தேன். ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு நடுத்தர மியூசிக் டைரக்டர் ஜுப்ளின்னு, இந்த மாதிரி சாம்சிஎஸ், இந்த மாதிரி வரக்கூடிய இளைஞர்கள் பட்டாளத்தில் ஜெயகாந்தனுடைய நேமை சேர்க்கலான்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். டியூனும் ரொம்ப நல்லா இருக்குது, புதுசாக இல்லாமல். இப்போ நானே வந்து சாங்ஸ்லாம் கேட்டால் ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த சாங்ஸ்லாம் கேட்கும்போது என்னுடைய லெக்கே கொஞ்சம் ஆடிடுச்சு. அந்த அளவுக்கு டியூன் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை கேட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் அவர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தை மீடியா நீங்கள் தான் போய் ஒரு நல்ல உங்கள் சைட்லேருந்து தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்லா எழுதணும். நிச்சயமாக சின்ன படத்தை நீங்கள் தயவுசெய்து பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுங்கள், பெரிய லெவலில் எழுதுங்க, பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். கடவுளுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக
திரு ஹரிராஜ் அவர்களை சிறு வார்த்தைகள் நம்முடன் பகிர வந்து அழைக்கலாம். நல்ல கைத்தட்டலோட டைரக்டர் சார். கில்டு தலைவர் மாஸ்டர் ஜாக்கவர்த்தங்கம் ஐயா அவர்களே, வாழ்த்தி சென்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமநாராயணன் மற்றும் இந்த கருங்குளத்தான் பட குழுவினரின் கேப்டன், இயக்குனர் ஜெயகாந்தன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த ஆரம்பம் மிக சிறப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்கிறது என்பதற்கு உதாரணம், இன்று தமிழக முதல்வர் தளபதி ஐயா அவர்களின் பிறந்த நாளில் இந்த விழாவை இவர்கள் இசை வெளியீட்டு விழாவை துவங்கி இருக்கிறார்கள். அது வெற்றிக்கு ஒரு முன் உதாரணம். இந்த பாடல் மற்றும் இசையமைப்பாளர் மற்றும் அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி அமைகிறேன். மேலும் இந்த திரைப்பட துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் சரி, நமது கில்டு அமைப்பிலும் சரி, சிறுபடங்கள் நிறைய மானியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அரசு மானியம் கிடைக்க இருக்கிறது. ஆகையால் சிறுபட தயாரிப்பாளர்கள் நிச்சயம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படத்தில் எடுக்கும் படங்களுக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்க வேண்டும். அதுதான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் கில்டு அமைப்பிற்கும் நம்ம அத்தனை சேர்வாகம் நம்ம சார்பாக வைக்கும் கோரிக்கை. ஆகிய அதை பரிசீலனை செய்ய வேண்டும். வாழ்த்தும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக நடிகை மீனா அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும், ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக காத்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் அண்ணா, எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா நேரம் பத்தாது. கண்டிப்பாக ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷ்னலாக கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய ஹார்ட் ஒர்க், சின்சாரிட்டி, அவருடைய விடாமுயற்சி, இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம். ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவருடைய வெற்றி வந்துட்டு, அவருடைய வெற்றிக்காக, பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரில. ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டைரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணா. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவ்வளோ ஜென்யூன், அவ்வளோ கைண்ட். ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்து ரசித்த எங்கள் அண்ணா. ஸோ அவருடைய படம் இன்னும் மேலும் வரணும். பெரிய பெரிய ஆக்டர்ஸ், நிறைய பெரிய பட்ஜெட்டோட, நிறைய வெற்றியோட அவருடைய இந்த சினிமா உலகத்தில் பேர் சொல்லும் டைரக்டர் இருக்கிற மத்தியில் டைரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும். கண்டிப்பாக நிற்கும். ஸோ அதுக்காக இந்த கடவுளை நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த நல்ல ஒரு மேடையை கொடுத்த என் அண்ணாவுக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக சேர்மன் துரை அவர்களை வந்து ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட. எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கருங்குளத்தான் ஆடியோ லைன்ஸுக்கு எல்லோரும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து குறுகிய மாதத்தில் எடுத்தது. ஆனால் ரொம்ப டைரக்டர் என் அருமை அண்ணன் ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எங்களுக்கு நாங்களே உணர்ந்துருக்குறோம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடும் ஷூட்டிங்க்கு. இந்த படத்தில் கேரக்டர் வந்து என்னோடய வெட்டியாக தான் நடிச்சிருக்கிறேன். அதாவது ஹீரோவுக்கு மாமாவாக. படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் நல்லபடியாக
வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேடையில் பேச அவ்வளோ பழக்கம் இல்லை. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. அடுத்ததாக திரு ரமேஷ் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இவரை தொடர்ந்து கருதுகிறேன். ஏனென்றால் நான் கிட்டத்தட்ட 11 படங்கள் நடித்துள்ளேன். 6 படங்கள் வில்லனாக பண்ணிருக்கேன், 2 படம் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பண்ணிருக்கேன், ஒரு காமெடியனாக பண்ணிருக்கேன். இந்த 11 படமும் சிறு முதலீட்டு படம் தான். இந்த சிறு முதலீட்டு படங்கள் எதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எல்லாம் ஒரு படம் இதே பிரசாத் லேபில் லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அதில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதில் நான் ஒன் ஆஃப் த வில்லன். ஆனால் இந்த மேடை எனக்கு அமைத்து கொடுத்த ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்றது தெரியல. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தேன். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் காட்டுக்குடலூர்ன்ற கிராமத்துலேருந்து தான் இந்த சினிமாவை நோக்கி வந்தேன். சினிமான்ற ஆசை இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அதிகமாக தூண்டும், கலை ஆர்வம் உள்ள எல்லாருக்கும். ஆனால் வெளியில் இருக்கவங்க நினைப்பாங்க சினிமாலாம் போனால் சாதிக்க முடியாதுன்னு. ஆனால் கிராமத்துலேருந்து வந்தாலும் உன்னை சாதித்து உன்னை நான் பெரிய ஆளை ஆக்கி காட்டுவேன்னு சொல்லக்கூடிய திறமையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குற ஒரே ஒரு மனிதர் யாருன்னு கேட்டால் இயக்குனர் மட்டும்தான். இயக்குனர் நினச்சா கல்லையும் சிலையாக்கலாம், மண்ணையும் பொண்ணாக்கலாம் அப்படின்றத சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த, இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அருமை அண்ணன் ஜெயகாந்தன் அவர்களையும் என் தகப்பனாராக நினைக்கக்கூடிய ஜெயகாந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விழாமடையில் அமைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிட்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். போதும், நம்ம பெரிய ஸ்டாராக தான் இருக்கணும், அவங்கள பார்த்தா தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்ஷியாலிட்டி சுத்தமாக இங்கே இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான். அது மாதிரி என்னுடன் சகமாக எல்லாம் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் நன்றி. ஏன்னா ஜெயகாந்தன் அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் போயிடுவோம். நாங்கள் நேரங்காலம் பார்க்காம ஒர்க் பண்ணுவார். காலைல இத்தனை மணிக்கு ஷூட்டுன்னா நாங்களும் ரெடி ஆகிடுவோம். கரெக்டாக அத்தனை மணிக்கு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். இவர் சாப்பிடாம நேரங்காலம் பார்க்காம உழைப்பார். அவருக்கு கூட இருந்து அவரோட பசங்களும் அந்த மாதிரி உழைச்சாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாம் நல்ல ஆதரவு தரணும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.